ஹாய் மாமா. ஹாய். இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல்னா என் ஹஸ்பண்டு எனக்காக மட்டன் பிரியாணி பண்ணிகிட்ருக்காரு. என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமா வீடியோவில்? இது வரைக்கும் என்ன மாமா பண்ணியிருக்க? என்ன பண்ணியிருக்கேன், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம், கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இப்போ கறி போட்டிருக்கேன். கறி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கலாம். ஓகே, சீரியஸாக பண்ணதில்லை. ஒரு பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. என்ன காய்ஸ், நான் சொல்கிறது கரெக்டு தானே? கரெக்ட் தான். வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஆஃப் பாயில் அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடவே பச்சை மிளகா ஒரு 4 பீஸ். திண்டுக்கல் ஸ்டைலில் ஒரு பிரியாணி. இது இந்த ப்ராசஸில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஆட் பண்ணிடுச்சு. பூ சேர்த்துக்கலாம். நான் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் பிங்க் சால்ட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஒயிட் சால்ட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் பச்சை மிளகா கலராக மாறி இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு ½ லெமன் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்துக்கலாம். கொதிக்கிட்டோம். கேஸ் 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே கேஸ், பிரியாணி இஸ் ரெடி. மதியான லஞ்ச் மட்டன் பிரியாணியும் அண்ட் கூட ரைத்தாவும் ரெடி.